எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நிறைய பேர் நீங்கள் ஊறுகாய் ரெசிபிஸ்லாம் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி உங்களுக்காக ஒரு அருமையான பூண்டு ஊறுகாய் ரெசிபி தான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த பூண்டு ஊறுகாய் செய்ய நான் முழுசாக 6 பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டை தோல் எடுத்துட்டு தனியாக வைங்க. இப்போ ஊறுகாய்க்கு தேவையான மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் கடுகு, 1.5 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நைஸாக பொடியாக அரைச்சிக்கலாம். கடுகு வெந்தயம் பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடியை ஊறுகாய் செய்ய ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு அகலமான பேனில் 1/2 கப் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊறுகாய் நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஊறுகாய்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எண்ணெய் சூடானதும் உரிச்சு வச்ச பூண்டை சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு நல்ல பொன்னிறமாக வறுபட்டதும் பேன்லேருந்து எடுத்துட்டு தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. வறுத்த பூண்டுலேருந்து பாதி எடுத்துட்டு வேற பவுலுக்கு தனியாக மாற்றி வைக்கிறேன். இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். இன்னொரு பவுலில் கொஞ்சம் புளி போட்டு சுடு தண்ணி ஊற்றி ஊற வைங்க. புளியை கரைச்சி ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணியை எடுத்து ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வறுபட்டதும் அரைச்ச பூண்டு விழுதை சேர்த்து எண்ணெயில் வதக்குங்க. நல்லா கலந்து விட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ கெட்டியாக கரைச்சி வச்சிருக்கிற 1/2 கப் புளி தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடுத்து ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு வச்ச கடுகு வெந்தய பொடியை 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிச்சதும் வறுத்து வச்ச பூண்டை சேர்த்துடலாம். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் பொடிச்ச வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வேக விடுங்க. ஒரு 15 நிமிஷம் குக் ஆகட்டும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி வற்றி எப்படி ரெடியாக இருக்குன்னு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறினதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த ஊறுகாய் ரெசிபி கேட்டிருந்தீங்க. இந்த ஊறுகாயை நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டில் இல்லைனா கிளாஸ் ஜாரில் வச்சு ரூம் டெம்பரேச்சர்லேயே கூட 2 வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் நிறைய நாள் நல்லாயிருக்கும். இந்த ஊறுகாயை நீங்கள் லெமன் ரைஸ்க்கு, கர்ட் ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். எப்போவுமே வீட்டில் செய்கிற ஊறுகாய் எல்லாமே டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out.
The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.